அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள்லாம் வந்து தொழுதுட்டு இருக்காங்க. சென்னையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசலுக்கு வந்து திருவல்லிக்கணியில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் வந்து ஜும்மா தொழுகை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இஸ்லாமியனும் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு அளிக்கிறது அவனுடைய கடமை. ஏன்னா சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து தடை செய்யறது தமிழக முதல்வர் தான். எங்கள் வகுப்புவாரி திருத்த சட்டத்தை தடை கொண்டு வந்தது தமிழக முதல்வர் தான். இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பாங்க. அப்படி வாக்களிக்கிறதுனா அவங்க யாருமே இஸ்லாமியன் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் சிறுபான்மை மக்களாக எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சிறுபான்மை மக்களுடைய தமிழக சிறுபான்மை உடைய தலைவர் ஜுபேர் கானுக்கு வந்து ராயபுரத்தில் சீட்டு கொடுத்துருக்காரு தலைவர். அதே போல பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சிக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. முஸ்லீம் லீக் கட்சிக்கு வந்து 3 சீட்டு கொடுத்துருக்காரு. அதுபோல இஸ்லாமிய பெருமக்களை அதிகமாக குறைந்தபட்சம் ஒரு 12 எம்எல்ஏவா தகுதி அடையக்கூடிய எம்எல்ஏவா வெற்றி அடையக்கூடிய எம்எல்ஏவா செலக்ட் பண்ணி சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தான். வேற எந்த கட்சி அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஒரு பேப்பர் அட்டை கொடுத்துருப்பாங்க. பட் சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த கட்சியிலும் சரி மாவட்ட செயலர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவு நாளில் பிறந்த நாளிலும் இங்கே வந்து மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். மற்றவங்களாம் வந்து கொரோனா டைமில் யாரையாவதுக்கு அவங்களுடைய அமைச்சர்களை அமைச்சு வச்சு மரியாதை பண்ணுவாங்க. பட் என்றைக்குமே இஸ்லாமிய மக்களை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த தொகுதி வந்து துணை முதல்வர் உதயநிதியுடைய ஸ்டாலின் அவருடைய தொகுதி இது. இந்த தொகுதியில் நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம். இங்கே பால்டாயில் வாங்கி கொடுத்தாரு சார். இவங்க ஒரு கவுண்டர் வீட்டில் ஒன்று வயசுக்கு வந்துச்சுன்னா குடும்பத்தோடு போய் இவங்க நிற்கிறவங்க ஒரு இஸ்லாமிய, அதாவது முகமது ஜான்ற ஒரு எம்பி சார், ராஜ்யசபா எம்பி. அவர் வந்து சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை ஆதரித்து அதிமுக சார்பில் ஓட்டு போட்டது அவர் தான். ஆனால் ஓட்டு போடுறப்ப அவர் போட மாட்டேன்னு சொன்னார். இருந்தாலும் இவங்க ப்ரெஷர் பண்ணி அவர் ஓட்டு போட வச்சாங்க. ஓட்டு போட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் ஒரு போய் இறந்துட்டாரு. இன்னைக்கு வரலாம் அந்த வீட்டுக்கு போய் ஒரு நலம் விசாரிக்கலாம், ஒரு துக்கம் விசாரிக்கலாம், அந்த குடும்பத்தை என்னன்னு கேட்குறேன். அப்படி அனாதையாக இஸ்லாமிய மக்களை ஆக்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த பால் டப்பா மேட்லாம் பேசி ஒன்றும் எடுப்படாது. அவரே ஒரு பால் டப்பா எடப்பாடி சார். விஜய் சாருக்கு வந்து பெரிய கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு படிவேலுக்கே கூட்டம் வந்து. பட் இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. பட் இந்த தேர்தலில் பார்க்கணும் சார் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறது. நம்பர் 1 நம்ம தான் ஆட்சி அமைப்போம். மீண்டும் தலைவருடைய ஆட்சி அமையணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். சார் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். சார் கஞ்சா இப்ப மட்டும் உருவானது கிடையாது. எத்தனையோ காலத்துல இருந்து கஞ்சா இருக்குதான். இப்ப பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க. முதலமைச்சர் வந்து கடுமையான சட்டம் போட்டிருக்காரு. எங்கு கஞ்சா வித்தாலும் எது வித்தாலும் அவர்களுக்கு வித்தவுட் ஜாமீன் இல்லாத ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு சக நடிகரா ஜனநாயகன் படத்தை முடக்கிருக்காங்கல்ல, அதை பத்தி நீங்க நீங்க ஒரு நடிகர் லீக் ஆயிடுச்சு. நான் கூட ஒரு 5 பார்த்தேன். படத்தை முடக்கிருக்காங்க. பட் அது தவறான விஷயம். ஆனா அது லீக் பண்ணது வந்து விஜய் டீம் தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பழைய திமுக மீது போகணும்னு தான் அவங்க லீக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து ஒரு படத்தை லீக் ஆகுது, அது ஃபுல்லா ஹெச்டியில் விடுறாங்களா, அதை லீக் பண்ணது விஜயோட தரப்பு தான் நான் குற்றம் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.